Hi guys, thank you for choosing this video. இந்த வீடியோல நம்ம கம்பெனி அக்கௌண்ட்ஸோட பேசிக் ஜேர்னல் என்ட்ரிஸ் தான் பார்க்க போறோம். First, application money received, bank account debit to share application account. First entry la cash உள்ள வருது. So debit what comes in. So cash debit பண்ணிருக்கோம். To share application liability increase ஆனா credit பண்ணணும். So share applications liability increase ஆனனால நம்ம credit பண்ணிருக்கோம். Transfer to share capital money receive ஆனதை share capital ரிவர்ஸ் பண்ணணும். share application account debit to share capital account. இங்க லயபிலிட்டி ரெடியூஸ் பண்ணுறதுனால டெபிட் பண்ணியிருக்கோம். ஷேர் அப்ளிகேஷனுங்கிற லயபிலிட்டி கம்மியாக ரெடியூஸ் பண்ணணும், ஸோ டெபிட் பண்ணியிருக்கோம். ஷேர் கேபிட்டலுங்கிற லயபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகிறனால கிரெடிட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு எக்ஸஸ் ரீஃபண்ட், அதாவது அப்ளிகேஷன் எக்ஸஸ் ரீஃபண்ட். ஸோ கேஷ் அவுட்ஃப்ளோ இருக்குது, கிரெடிட் வாட் கோஸ் அவுட், ஸோ பண்ணியிருக்கோம். ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் அக்கௌண்ட். ப்ரோரேட் அலாட்மெண்ட், ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் அலாட்மெண்ட். சில சம்ஸில் அப்ளிகேஷன் மணியாக அலாட்மெண்ட்டுக்கு கேரி அவுட் பண்ண சொல்லுவாங்க, அதனால ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். மேக்ஸிமம் ஆஃப் த கேஸில் இந்த கம்பைன் பண்ணி கம்பைன் என்ட்ரி தான் போடுவோம். அடுத்தது அலாட்மெண்ட்டு, ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். இது டியூ, அதனால டேரெக்டாக ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் கேபிட்டல். இது வந்து சில கொஷின்ஸில் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் கொடுப்பாங்க, அந்த மாதிரி கேசஸில் ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டு செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட். இப்போ வந்து டோட்டல்ஸ் அலாட்மெண்ட் மணி 5 rupees இன்க்ளூட்ஸ் 3 rupees ஆன் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம்னு சொல்லிட்டாங்கன்னா, செக்யூரிட்டிஸ் ப்ரீமியமில் 3 rupees ஷேர் கேபிட்டலில் 2 rupees வரும். இங்கே டோட்டல் 5 rupees. நெக்ஸ்ட் மணி ரிசீவ்ட் ஆன் அலாட்மெண்ட், பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட். சேம் தான், கேஷ் கம்ஸ் இன், டெபிட் வாட் கம்ஸ் இன் கேஷ், அதனால நம்ம பேங்க் அக்கௌண்ட் டெபிட் பண்ணியிருக்கோம். சேம் ஷேர் அலாட்மெண்ட்டுங்கிற லயபிலிட்டி நமக்கு இன்க்ரீஸ் ஆகிறனால ஷேர் அலாட்மெண்ட்டை நம்ம டெபிட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் கால் பீயிங் மேட், இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் காலுக்கும் செகண்ட் கால் அண்ட் ஃபைனல் கால் மூணுக்குமே சேம் என்ட்ரிஸ் தான் வரும். இங்கே ஃபர்ஸ்ட் செகண்ட்னா செகண்ட், ஃபைனல்னா ஃபைனல் வரும். ஃபர்ஸ்ட் கால் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட், திஸ் இஸ் ஃபார் டியூ. அண்ட் இது வந்து நெக்ஸ்ட் இது வந்து மணி ரிசீவ்டுக்கு, பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் கால் இன் அரியர்ஸ். கால் இன் அரியர்ஸ் ஹாஸ் டெபிட் பேலன்ஸ், ஸோ கால் இன் அரியர்ஸ். நார்மலாக கால் இன் அரியர்ஸ்னால் என்ன, நம்மளுக்கு வர வேண்டிய சம் ஆஃப் அமௌண்ட் வராமல் இருக்கிறது தான் கால் இன் அரியர்ஸ். ஸோ கால் இன் அரியர்ஸ் எதில் வரலாம், அலாட்மெண்ட்டில் வரலாம், இல்லைனா கால்ஸில் வரலாம். இது அலாட்மெண்ட் கால் இன் அரியர்ஸ்னால் எப்பயுமே இது வந்து மணி ரிசீவ் ஆகிற இந்த என்ட்ரி கூட இல்லை இந்த என்ட்ரி கூட தான் வரும். பேங்க் அக்கௌண்ட் டெபிட் கால் இன் அரியர்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் ஆர் ஷேர் கால் அக்கௌண்ட். கால் இன் அட்வான்ஸ் ஹாஸ் அ கிரெடிட் பேலன்ஸ். இது நம்மளுக்கு ப்ரீ ரிசீவ்மெண்ட் ஆஃப் கால் அமௌண்ட்ஸ். இப்போ அலாட்மெண்ட் நம்ம இஷ்யூ பண்ணும்போதே அதோட அமௌண்ட் வரும்போதே நமக்கு வந்து கால் அமௌண்ட்டையும் சேர்த்து கொடுக்கறது தான் கால் இன் அட்வான்ஸ். கால் இன் அட்வான்ஸ் ஆல்சோ கம் வித் மணி ரிசீவ்மெண்ட் என்ட்ரியோட தான் கூட தான் வரும். ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் allotment account or to call advance account. ஷேர் ஃபர்ஃபீச்சர்னா ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் ஷேர்ஸை ஃபோர்ஃபீட் பண்ணுறோன்னு அர்த்தம். அதுதான் ஷேர் ஃபர்ஃபீச்சர். அதுக்கு வந்து ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு கால் இன் அரியர்ஸ் டு ஷேர் ஃபர்ஃபீச்சர் அக்கௌண்ட்டு. நெக்ஸ்ட்டு ஃபோர்ஃபீட் பண்ண ஷேர்ஸை ரீஇஷ்யூ பண்ணுறோம். ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெபிட். இப்போ ஷேரோட அமௌண்ட் 10 rupeesனா ரீஇஷ்யூ 10 rupeesக்கு பண்ண மாட்டோம், வித் டிஸ்கவுண்ட்டு. மேபி 2 rupees டிஸ்கவுண்ட், 3 rupees டிஸ்கவுண்ட், அப்படி தான் நம்ம ஷேர் ரீஇஷ்யூ பண்ணுவோம். அண்ட் இப்போது லெட்ஸ் அஷ்யூம் கால் இன் அரியர்ஸில் 5 rupees, டோட்டல் 10 rupees இஷ்யூ ப்ரைஸ். இவங்க ஷேர் ஃபோர்ஃபீட் பண்ணது 5 rupees, கால் இன் அரியர்ஸ் 5 rupees. இந்த 5 rupeesல 2 rupees நம்ம வந்து ஷேர் கேபிட்டலுக்கு கொண்டு போயிட்டோம். ரிமைனிங் 3 rupees we are carrying forward to the capital reserve account. That's all company accounts or journals. You can ask your doubt in the comment section. Thank you guys.